Hi friends, welcome to Indian Recipes Tamil. Friends, நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். அதுவும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய எளிமையான பொருட்கள் வச்சு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த ரவா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். தினமும் ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இது போல் வெரைட்டியாக செய்து கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வறுக்காத ரவை சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் வறுத்த ரவை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கிறலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட யூஸ் பண்ணலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு எலுமிச்சம்பழம் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் அப்படின்றது 250 கிராம் அளவு இருக்கும். அதனால் நான் 1 கப் அப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் 250 கிராம் அளவுடைய எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த டைமில் உங்ககிட்ட லெமன் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு பதிலாக ஒரு 1/2 கப் அளவு தயிர் சேர்த்துக்கிறலாம். தயிர் சேர்த்தாலுமே இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்குல்ல, இந்த டைமில் மூடி போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. அப்போ தான் அந்த ரவை தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு கெட்டியாகும். ஸோ இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். மாவு ஊறுற நேரத்தில் நம்ம இதுக்கு ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் செய்கிறேன். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ இது கூட சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கிறலாம். இந்த உருளைக்கிழங்கு நல்லா முழுமையாக வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தீங்கனாலே இது நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கேப்சிகமை சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்க்கலாம். உதாரணத்துக்கு கேரட்டு, பீட்ரூட் இந்த மாதிரியான காய்கறிகள் கூட நீங்கள் சேர்க்கலாம். அதாவது சீக்கிரமாக வேகக்கூடிய காய்கறிகள் சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு தடவை நல்லா கிளறிக்கோங்க. இது மாதிரி நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்கிறதுனால இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம காய்கறிகளும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. காய்கறி வெந்ததுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு தண்ணி போதுமான அளவு. இது போல் நல்லா அந்த மசாலாலாம் ஒன்றோட ஒன்று மிங்கிலப் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கரண்டியை திருப்பி வச்சு இது போல் நல்லா மசிச்சு கொடுங்க.
பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு கூட நல்லா மசிச்சு கொடுக்கலாம். காய்கறிகள் நல்லா வெந்துட்டதுனால மசிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் கரண்டி வச்சே நல்லா மசிச்சு விடுறேன். இது போல் நல்லா மேஷ் பண்ணுறதுனால நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா ஸ்டஃபிங் வைக்கும்போது உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. அதனால் முடிஞ்ச அளவு இது போல் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது முழுமையாக மசிஞ்சு வந்துருச்சு. ஒரு கிரேவி மாதிரி இருக்குல்ல. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ சாஸ் சேர்க்கறதுனால இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக சேர பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. இது முழுமையாக ஆறட்டும். வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இது நல்லா ஆற வச்சுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவும் தயாராக இருக்குது. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். நம்ம சேர்த்த ரவையெல்லாம் நல்லா தண்ணியை உறிஞ்சிட்டு கெட்டியாக இருக்குது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு ஈனோ சேர்த்துக்கோங்க. ஈனோவுக்கு பதிலாக நீங்கள் சோடா உப்பு கூட 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிலர் ஈனோ பயன்படுத்த மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈனோவுக்கு பதிலாக 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு நான் சொன்னது போல் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் மாறாது. ஈனோ சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே அது நல்லா புளிச்சு பொங்கி வரும். அப்போ நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி நம்ம இட்லி மாவை புளிக்க வைப்போம் அந்த மாதிரி இருக்குது கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போ இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயை தோசை டவாவில் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கல் சூடாக இருக்கும்போதே நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம்ல மாவு, அதை இது கூட ஒரு 2 கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. சின்ன கரண்டியில் 2 கரண்டி அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு பூரி சைஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் லேசாக தோசை செய்கிற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இது மேலே நம்ம ஏற்கனவே செஞ்சுருக்கோம்ல பொட்டேட்டோ ஸ்டஃபிங், அதை வச்சிடணும். இந்த மாவில் எல்லா பகுதியிலையும் படுறது போல் நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா இது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை ஊற்றி கவர் பண்ணிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி லேசாக மாவு கீழே விழுகிற மாதிரி இருக்கும். அதை தோசை கரண்டி வச்சு எடுத்து மறுபடிக்கும் நீங்கள் மேலே ஊற்றிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துருங்க. சுற்றிலும் நம்ம தோசை ஊற்றும் போது எண்ணெய் சேர்ப்போம்ல, அது மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். திருப்பி போட்டு கீழ் பாகமும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் அதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ மேலாப்பில் கொஞ்சம் போல் இதுலேயும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ கீழ் பாகமும் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை நம்ம வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணான்னு சொல்லாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதே போல் மீத இருக்க மாவு ஸ்டஃபிங் வச்சு இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளில் 3 பெரிய சைஸ் ரவா பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே அந்த ஸ்டஃபிங் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றதுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். முக்கியமாக காலையில் ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது ரொம்பவே ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு ஃபஸ்ட்டாக சேரும் நோட்டிஃபிகேஷனோட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.
தேங்க்யூ, பாய்.